News One Express. திருவாரூர் நகர் பகுதியில் அடுத்தடுத்து 7 வீடுகள் தீப்பிடித்து எரிந்ததால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம். தீயணைப்புத் துறையினர் காலதாமதமாக வந்ததால் அதிக வீடுகள் பாதிப்புக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் நகர் பகுதிக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் இன்று வீடுகளில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ராமலிங்கம் என்பவரது வீட்டிலிருந்து பிடித்த தீ அருகே உள்ள ஜீவா, ரமேஷ், ஜெயராமன் ஆகிய வீடுகளில் தீப்பிடித்து எரிந்துள்ளது. உடனடியாக திருவாரூர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் அனைத்து வாகனங்களும் நாளை மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள துணை ஜனாதிபதி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக வரும் நிலையில் அனைத்து தீயணைப்பு வாகனங்களும் அங்கே கொண்டு செல்லப்பட்டதாக கூறி அங்கிருந்து வருவதற்குள் 4 வீடுகளும் முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தன. இதேபோல் காற்று காரணமாக அருகிலிருந்த மதன், பல்லவன் ஆகியோர் வீடுகளும் எரிந்து சேதமடைந்தன. இந்த தீ விபத்தில் 7 வீடுகள் மற்றும் ஒரு கடை முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தது. பின்னர் தீயணைப்புத் துறையினர் அனைத்து வீடுகளையும் தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். இந்த தீ விபத்தில் பல லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தது. இதுகுறித்து நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது ஒரு அரை மணி நேரம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி இல்ல. இந்த பக்கம் பூரா நாங்களாவே கிராமத்துவாசிகள் எல்லாருமே சேர்ந்து நாங்களாவே நினைச்சிட்டோம். பொருள் எல்லாமே எரிஞ்சு போயிட்டு இங்க தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடியே வந்துருக்காங்க. அந்த வண்டியில வண்டியில ரெண்டாவது தடவை நாங்க போய் பைபாஸ்ல ஓட்ட மறிச்சு அதுக்கப்புறம் சரியில்லை சார். இது திருவாரூர் சார், திருவாரூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் தெரு சார். என்ன சார், இதுல ஃபர்ஸ்ட் வீடு அந்த பைபாஸ்ல இருந்து கீழே இறங்கும் போது 3 வீடு ஃபர்ஸ்ட் 3வது வீட்டுல ஃபர்ஸ்ட் ஃபயர் ஆனிச்சு சார். ஃபயர் ஆகி அதுல இருந்து 1, 2, 3, 7 வீடு காலியாயிடுச்சு சார். 7 வீட்டுல ஒரு ஒட்டு துணி கிடையாது சார். மாத்திக்க துணி கிடையாது, டிவி கிடையாது, ஃப்ரிட்ஜ் கிடையாது, எல்லாம் எரிஞ்சு ஒரு இல்ல சார். மாற்று துணி கூட ஒண்ணும் கிடையாது சார். எல்லாமே எரிஞ்சிருச்சு சார். இது என்ன முழு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபயர் சர்வீஸ் லேட்டா வந்ததுதான் சார் காரணம். நாங்க கிராமவாசிகள் எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வீடை நாங்களே அனுப்பிச்சிருக்கோம் சார். அதுக்கப்புறம் தான் வந்திருக்கு ஃபயர் சர்வீஸ் வரதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட லேட்டு சார். ஃபர்ஸ்ட் வண்டி வந்துச்சு, ஒரு அரை மணி நேரம் அணைச்சாங்க, தண்ணி இல்ல சார், காலி ஆயிட்டு அந்த வண்டி அப்படியே நின்றுச்சு. அடுத்த வண்டி வரதுக்கு 3/4 மணி நேரம் ஆயிட்டு சார். இது முழுக்க ஃபயர் சர்வீஸ் லேட்டா வந்ததுனாலதான் சார் 3 வீடு அதிகமா பாதிச்சது. லேட்டா வந்ததுதான் சார் காரணம். 7 வீடு பாதிக்கப்பட்டிருக்கு சார். ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷினு, டிவி எல்லார் வீட்லயுமே இப்ப இருக்கிறது தானே சார். எல்லாமே காலி சார். ஒரு வீட்டுல ஒண்ணு இல்ல சார். நீங்க வேணா டெலிகாஸ்ட் பண்ணிக்க சார், நேரில் போய் எல்லாமே எடுத்துங்க சார். ஒண்ணு கிடையாது சார். பாத்திரத்துல இருந்து எல்லாமே எரிஞ்சிட்டு வீட்டு இது காம்பவுண்ட் மட்டும் தான் சார் இருக்கு. செவரு மட்டும் தான் இருக்கு, சுத்து செவரு மட்டும் தான் இருக்கே ஒழிய மத்தபடி எதுவுமே இல்ல. கரெக்டா ஒரு 12:15 இருக்கும் சார். 12:15 இருக்கும் சார். அவங்க ஆனா வந்தது ஃபர்ஸ்ட் வண்டி வந்தது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் வந்தாங்க. அடுத்த வண்டி ஒரு 3/4 மணி நேரம் ஆயிட்டு சார் வரதுக்கு. 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிட்டு சார். தென்னை மரம் எல்லாம் பத்தி அடுத்தடுத்த தென்னை மரம் அப்படியே பாருங்க சார். 1, 2, 3, 4, 5 தென்னை மரம் எரிஞ்சிருக்கு சார். தென்னை மரம் பத்தி அடுத்தடுத்து அப்படியே காத்துக்கு மாறி போயிட்டே இருக்கு. 7 வீடு காலி சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.